ஈவினிங் 6 வரைக்கும் வீட்டு வேலையே சரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 டேஸ் கேப் விட்டு இப்போ சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரோஜா பூவும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தேன். என்னன்னே தெரில, மல்லிகைப்பூ சீசன் தான் இது, இருந்தாலும் ரேட் அதிகமாகவே இருக்குது. சரி, என்னதான் இருந்தாலும் மல்லிகைப்பூ போட்டு விளக்குக்கு சாமி கும்பிட்டா தான் ஒரு சாமி கும்பிட்ட திருப்தியே இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாச்சு. 1.5 முழம் கிட்ட கட்டினேன். கட்டிட்டு விளக்கு 2 காமாட்சி விளக்கு மட்டும் மல்லிகைப்பூ போட்டேன். மொத்தம் 5 விளக்கு ஏற்றுவேன். எப்போயுமே ஏற்றுனேன்னா வாசலில் 2 விளக்கு, வீட்டில் வந்துட்டு 2 விளக்கு, வீட்டில் வந்துட்டு காமாட்சி விளக்கு 2 விளக்கு, அப்புறம் குலதெய்வத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு அகல் விளக்கு ஒரு விளக்கு ஏற்றுவோம். மொத்தம் 5 விளக்கு ஏற்றுவேன். காமாட்சி விளக்கு மட்டும் மல்லிகைப்பூவை போட்டாச்சு. போட்டுட்டு காலையிலேயே வீடு வாசலாம் தொடக்கையிலேயே நிலவாசலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. வாசல் அங்கே கோலமும் போட்டு வச்சிட்டேன். அப்புறம் வந்துட்டு உருளியில் தான் ரோஜா பூவும் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பச்சை கற்பூரமும் போடுவேன். அப்புறம் வந்துட்டு 2 வாசலில் நிலவாசல் ஏற்றுறதுக்கு 2 விளக்கில் எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக விளக்கும் ஏற்றியாச்சு. என்ன தான் நம்ம வீடு வாசலை தொடச்சாலும் விளக்கேற்றினோம்னா தான் நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருக்குது. விளக்கேற்றி அந்த சாம்பிராணி புகையெல்லாம் போட்டோம்னா தான் ரொம்ப திருப்தியாக இருக்குது. விளக்கேற்றவே இல்லைன்னா வீடே ஒரு மாதிரி இருக்குது, ஒரு இருளோன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. விளக்கேற்றி வீட்டில் ஒரு சாமி பாட்டெலாம் போட்டு விட்டோம்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு மனக்கவலைகள்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் எப்பயுமே வந்துட்டு தேங்காய் வச்சு எரிய விட்டு சாம்பிராணி தூள் சாம்பிராணி போடுவேன். இன்றைக்கி வந்துட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூமில் 3 விளக்கு இருக்கும். 3 விளக்கையும் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு ஃபைனலாக வந்துட்டு சாம்பிராணி புகை மட்டும் காமிச்சிட்டு இன்றைக்கி சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. நான் ரொம்ப அதிகமாகவே சாமி படங்கள்லாம் இல்லை, சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். விக்கிரகங்கள் இந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்துட்டு வேல் வாங்கி சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம் போட்டு வேல் வச்சு 6 விளக்கு வருது. நிறைய பேர் வெத்தலை தீபம்லாம் ஏற்றுறாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளாக சஷ்டி, கிருத்திகை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்லாம் வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் அதை ப்ராப்பராக என்னால் பண்ண முடியல. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேல் வந்துட்டு வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை கூடிய விரைவில் நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சாமி கும்பிட்டு போனோம். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கேட்காம ஒருத்தவங்க நல்லது சொன்னால் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஆனால் வந்துட்டு சிலர் வந்துட்டு அது பண்ணுற இது பண்ணுற அப்படிலாம் சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நாள் கிழமெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்போ வேணாலும் சாமி கும்பிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.